பிடியதன் உருவுமை கொலபிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் சித்ரா பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதினத்தில் 1/5/2026 ஆங்கில மாதம் மலர்கின்றது, பிறக்கின்றது. 1/5/2026 சித்ரா பௌர்ணமி. நம்பர் 1 சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம். பாருங்கள் எப்படி மேட்சிங் ஆகுது. அது மட்டும் இல்லை, மதுரையம்பதியில் மிக பிரசித்தி பெற்ற உற்சவம், மிகப்பெரிய திருவிழா, மிகப்பெரிய பெருவிழா, மிகப்பெரிய தென் தமிழகத்தின் வரலாற்று தெல்லமுதமும் தேன் தமிழ் பாயும் இனிய தமிழும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்த நோக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் இயல் இசை நாடகம் என்ற சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று விநாயகப் பெருமானிடம் அழகான தமிழில் செந்தமிழில் இனிய தேனினும் இனிய தமிழில் பாடிய அருள் அவ்வை பிராட்டி பாடி புகழ்ந்த இந்த மதுரையம்பதியில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவும் அந்த 1/5/2026 எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். அப்போ முதல் மாதம் பிறக்குது, சித்திரை மாதம் பிறக்குது, சித்திரை பௌர்ணமி வருது, சித்திரை நட்சத்திரம் வருது, சித்திரை திருவிழா வருது, எல்லாமே சித்திரை. குழந்தையில் தயவு செய்து சித்திரையில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் திட்டுவாங்க. திட்டாதீங்க, பாதம் பணிஞ்சு கேட்குறேன். சித்திரையில் பிறந்தா தான் ஐஏஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் ஐபிஎஸ், சித்திரையில் பிறந்தா தான் வைஸ் சான்சலர், சித்திரையில் பிறந்தா தான் அம்பாஸ்டர், சித்திரையில் பிறந்தா தான் எல்லா பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், வெளிநாட்டுக்குரிய ஆஃபீஸர், செக்ரட்டரி, அரசியல் சாசனத்தை எழுதக்கூடியவங்க எல்லாமே சித்திரையில் தான். அதனால் தயவு செய்து நேரம் மட்டும் பாருங்கள், சரியான நேரம் மட்டும் பாருங்கள். அதை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு. அடுத்தது சூரியன் சந்திரனை போற்றி வணங்கக்கூடியது, குலதெய்வத்தை வணங்கக்கூடியது, சத்யநாராயண பூஜை பண்ண வேண்டியது, சித்திரகுப்த பூஜை பண்ண வேண்டியது. பாருங்கள், சத்யநாராயண பூஜை, சித்திரகுப்த பூஜை, அதுக்கடுத்தது மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, மகாலட்சுமி வாசம் செய்யும் பூஜை, அதையும் நம்ம செஞ்சுக்கிறலாம். இப்படிலாம் செஞ்சு நவதானியம் வச்சு இதெல்லாம் செஞ்சு நல்லா வழிபாடு பண்ணுங்க. சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக சித்திரகுப்தன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிடுங்க. அதாவது நவதானியம், வீட்டில் உள்ள நவதானியம், பாடநூல், புக்ஸு எல்லாம் நம்ம செல்வத்தை கொடுக்கக்கூடிய முறத்தில் வச்சு பூஜையில் வச்சு நல்லா பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக நல்ல தீர்க்க ஆயுளும் நிறைந்த செல்வமும் நேயர் பெருமக்கள் எப்போதும் கிடைக்கும். நாம் காண இருப்பது தனுசு ராசி. 1/5/2026 தனுசு ராசிக்கு இப்போது நமக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? அதாவது காலம் கற்பிப்பது பாடம், காலம் கற்பிப்பது நேரம், காலம் கற்பிப்பது செல்வம், காலம் கற்பிப்பது புகழ், காலம் கற்பிப்பது வீடு பேர். இதற்கெல்லாம் ஒரு ஆள் வேணும் இல்லையா? அவர் தான் குரு. அப்போ அந்த குருவை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் தான் நான் எப்போதும் நினச்சிட்டு இருப்போம். அதே மாதிரி குருவை நினச்சிக்கிட்டே இருக்கணும். குரு இல்லாத, அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எப்போதுமே நீதியை பின்பற்றணும், 4 பேர்த்துக்கு கொடுக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும், அந்த 4 பேர்த்தோட நம்ம பேர் இருக்கணும் அப்படின்னு உணர்வை தூண்டக்கூடியவர்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களும் நீங்கள் தான். உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மகத்தான மாற்றத்தை கொடுக்கும். எப்படிலாம் கொடுக்கும்? உங்கள் ராசிநாதன் தான் குரு. அவர் தான் உங்களுக்கு உச்சத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு 8ல் வர்றாரு. உங்கள் ராசிக்கு 7, 8ல் கடகத்தில் உச்சம் பெறாரு. இருந்தாலும் உச்சம் பெறும்போது அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய நன்மையையும் அதனுடைய பலத்தையும் அதனுடைய பலவீனத்தையும் கொடுக்கத்தான் வேணும். இப்போ நீச்சம்னா நம்ம சொல்கிறோம் 20%, அப்போ ஆச்சுன்னா 60% சொல்கிறோம். அதே மாதிரி உச்சம்னா 20% தான் இருக்கணும். உச்சம்னா அதிகம் இல்லை. அப்போ அந்த உச்சத்துக்குரிய பாவகத்தன்மையை மாற்ற யாருனாலும் முடியாது. குரு நினச்சாலும் மாற்ற முடியாது. ஏன்னா அது கொடுத்து ஆகணும், அந்த உச்சத்தன்மையை கொடுத்து ஆகணும். அதனால் குரு, உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிநாதன் பல வகையில் உங்களுக்கு செல்வாக்க கொடுப்பார்.
அப்போ அறக்கட்டளை சம்மந்தப்பட்டது எடுத்துக்கலாம், தொண்டு நிறுவனம் எடுத்துக்கலாம், உதவி பண்ணக்கூடியதை எடுத்துக்கலாம், சில ஆசிரமங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம், பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கலாம், உயர் பல்கலைக்கழகங்கள், நிகர் பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கலாம், பட்டமளிப்பு விழாவில் பகிர்ந்துக்கலாம், குருவாகவும் போய்க்கலாம், ஆசிரியராகவும் போய்க்கலாம், ஆசிரியர் வேறு பேராசிரியரும் போய்க்கிறலாம். வெளிநாடுக்கு சொல்லவே வேண்டாம். வெளிநாட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்கு நீங்கள் நல்லா பாகம் செய்யலாம். காலப்புருஷனுக்கு 9ஆம் இடம், தனுசு உபயலக்கணம், உபயராசி, ஏற்கனவே கடகத்தில் குரு உச்சம். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தேடுதல், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமான பங்கு தனுசுக்கு உண்டு. அதனால் அதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாதம், இந்த 1/5/2026 இந்த வருஷத்தில் கண்டிப்பாக தனுசுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும், வேலை மாற்றத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், மனமாற்றத்தை கொடுக்கும், வீடு கட்டுதலை கொடுக்கும். ஏன்னா 7 ரேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. 7 ரேட்டெல்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக லைன் கிளியராக இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வேலை மாற்றத்தை கொடுக்கும், வெளிநாட்டுக்கு போகிறது கொடுக்கும், வெளிநாட்டில் நல்ல வேலையில் பார்க்கலாம், படிப்பையும் கொடுக்கும், படிப்போட வேலையும் கொடுக்கும், படிப்பு வித்து பதவி. அப்போ கண்டிப்பாக எல்லா வகையிலையும் அது சிறப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தில். தொழில் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போதுமே தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள். அதனால் தொழில் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டா இந்த மாதம் அப்படியே ஓட்டிடலாம். நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்க மாட்டார். 2வது உங்கள் ராசிக்கு 5ல் உச்சம், உங்கள் ராசிக்கு 5ல் உச்சம் பெற்ற சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி. அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு நீசபங்க ராஜகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறான், செவ்வாய் ஆட்சி பெற்று நல்ல சாரம் இல்லைன்னா உங்களுக்கு அப்படித்தான் வரும். அதனால் சூரியன் செவ்வாய் ஆக மொத்தம் நல்ல சேர்க்கை, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நல்ல சேர்க்கை. மேற்கண்ட தொழிலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த தனுசு ராசிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. அப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், இப்போ 3, அதாவது 2 பாட்டு நம்ம பிரிச்சிட்டோம். 9/9/27 2/18 முடிஞ்சிருச்சு. அதாவது விசாகம், அனுசம், கேட்டை, அந்த 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து மூலம், பூராடம், உத்திராடம். இப்போ பாருங்கள், எல்லாமே விநாயகப் பெருமானுடைய இது வராமல் வராது, அவருடைய ரிலேட்டிவிட்டி வராது. அப்போ மூலமாக அங்கே மகம் வந்துச்சு, இங்கே வந்து மூலம் வந்துருச்சு, பார்த்தீங்களா? அப்போ முதல்ல அஸ்வினி, முதல் நட்சத்திரத்தில் அஸ்வினி, 2வதுல மகம், 3வதுல மூலம். அப்போ கேதுக்குரியது வழிகாட்டுது நமக்கு. வழிகாட்டுதல், அதுதான் முக்கியம். அப்போ மூலம், ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, கண்டிப்பாக பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடை மானசீகமாக போற்றுங்க. கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். மூலம், பூராடம், நூலாடம்னு பழமொழியை தவிர பயப்பட வேண்டியதில்லை. அது அம்பாளுக்குரியது தான். நிச்சயமாக ஒரு முறையாவது தில்லையம்பலம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் போய் பள்ளியறை பூஜைன்னு சொல்கிறோம், பார்த்தீங்களா? அர்த்தஜாம பூஜை, அந்த பள்ளியறை பூஜையை ஒரு முறையாவது சேவிச்சிட்டு வாங்க. ஏன்னா எல்லா 33 தேவர்களும் அங்கே சிதம்பரத்துக்கு வராங்க. 33 தேவர்கள் மட்டும் இல்லை, நால்வர்கள், கொம்பலர்கள், எல்லா தேவமார்களும், எல்லா இறைவனும், எல்லா விநாயகர்களும், முருகன் முதல் கொண்டு எல்லாருமே இங்கே வர்றாங்க. 63 நாயன்மார்கள் வர்றாங்க. இரவில் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க. காலையில் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால தான் அது சிறப்பு. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அதாவது ஒரு பெரும் பற்றாப்புலியர். அதனால தான் அதுக்கு பெரும் பற்றாப்புலியர். எல்லா புலியூரில் அதாவது ஓமாப்புலியர்னு சொல்கிறோம், பெரும்பற்றாப்புலியர். அதை பெரும்பற்றாப்புலியர் போனோம்னா எல்லாமே கூடுதல், எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட சிதம்பரத்துக்கு ஒரு அர்த்தஜாம பூஜை போயிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.